வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் அருகே ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கடத்தப்பட்ட வழக்கில் போலீசார் ஊராட்சி செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். சக ஊழியரை ஸ்கெட்ச் போட்டு கடத்தியதன் பின்னணி என்ன? கோவில்பட்டி அருகே பெண் காவலருக்கு எஸ்ஐ ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வைரல் ஆடியோவின் பின்னணி என்ன? மத்திய பிரதேசத்தில் 60 வயது கணவரை காதலனை ஏவி கொன்றிருக்கிறார் 38 வயது மனைவி. இரண்டாவது மனைவி அளித்த புகாரில் மூன்றாவது மனைவி சிக்கிக் கொண்டது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. உத்தரப்பிரதேசத்தில் குடும்பத்துக்கே மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து காதலனோடு சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டியிருக்கிறார் மனைவி. 10 மாதங்களுக்கு பிறகு உண்மை வெளிவந்தது எப்படி? ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்ற நடிகை நவ்யா நாயருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 முழம் மல்லிகை பூவை எடுத்துச் சென்றதால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியதன் பின்னணி என்ன? கொல்கத்தாவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 20 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துர்கா பூஜை குழுவில் சேர்த்து விடுவதாக கூறி இளம்பெண்ணிடம் பழகி அத்துமீறிய சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் தனியே நடந்து செல்லும் பெண்கள் கரும்பு தோட்டத்தில் இருந்து தோன்றும் நிர்வாண கும்பல் இழுத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை அலறவிடும் நிர்வாண கும்பல் சிக்குமா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மும்பையில் சினிமா வாய்ப்பு தேடி செல்லும் பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளிய வழக்கில் போலீசார் பிரபல நடிகையை கைது செய்திருக்கிறார்கள். யார் அந்த அனுஷ்கா தாஸ்? தடம் மாறியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.